நேரடி அஞ்சலியை அங்கிருந்து தருவதற்கு எமது அறிவிப்பாளர் இஸ்மாயில் இலியாஸ், தயாரிப்பாளர் அல்ஹாஜ் SHM ரேசா மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கமைப்பாளர் ஷடை காதர் ஆகியோர் தயாராக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே ஒளிவாங்கியை கையளிக்கிறேன். வணக்கம். உங்கள் அறிவிக்கிறார்கள். நன்றி வரதராணி. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஹிஜ்ரி 1447 கொண்ட ரமலான் மாதத்தின் 27வது தராவி பயான் நிகழ்ச்சியில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ரஹ்மத்துடைய முதல் பத்தை கடந்து மஃபிரத்துடைய இரண்டாவது பத்தையும் கடந்து இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லப்படுகின்ற நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய இறுதி பத்தை அடையும் பாக்கியத்தை எம் அனைவருக்கும் வழங்கிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். எம்மை படைத்ததோடு மட்டும் நின்றுவிடாது எமக்கு ஆரோக்கியம் வழிகாட்டலையும் வாழ்வாதாரத்தை தந்தவருடைய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவின் சாந்தி உண்டாவதாக. ஆமீன். இன்றைய 27வது தராவிஹ் பயான் நிகழ்ச்சி ஒருவிடவத்த சந்தையிலிருந்து அபிசாவல வீதியில் வெள்ளம்பெட்டியில் 1 கிலோமீட்டர் தொலைவில் இடதுபக்கமாக 3 மாடுகளை கொண்டதாக அழகிய வடிவில் காட்சி அளிக்கும் வெள்ளம்பெட்டிய அல் சபா ஜும்மா பள்ளி வாசலில் இருந்துதான் இன்றைய 27வது தராவிஹ் பயான் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. மீத்தொட்டவள் உள்ள அபிசாவல வீதி மஸ்ஜித் சபா ஜும்மா பள்ளி வாசலில் இருந்து நேரடியாக இப்பொழுது முதல் 10:30 வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். மூவின மக்களும் நகமும் சதையும் போல் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் பிரதேசத்திலே இப்பள்ளிவாசல் ஒரு இணைப்பு பாலமாக காணப்படுகிறது. எந்த அனர்த்தம் ஏற்பட்டாலும் இன மத வேதம் காட்டாமல் அனைவரையும் அரவணைத்து சேவை செய்த வரலாறு இந்த பள்ளிவாசலுக்கு உண்டு என்பதை நாம் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு எனக்கு ஒலிபரப்பு கூடு தாபனம் தென்றல் அலைவரிசையினூடாக ரமலான் மாதம் முழுவதும் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இந்த தராவிஹ் பயான் ஏற்பாடு செய்யப்பட்டு ரமலான் மாதம் முழுவதும் நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. 104.7 மற்றும் 104.9 FM அலைவரிசையிலும் உள்நாட்டில் மற்றும் சர்வதேசம் எங்கும் மொபைல் எட்டினூடாகவும் SLBC தொடர்கே என்ற இணையதளத்தினூடாகவும் இந்த தராவிஹ் பயான் நிகழ்ச்சியை நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். அதே போன்ற நிகழ்ச்சியின் இறுதியிலே பயானில் இருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். அதற்கு சரியான விடை எழுதுவோருக்கு பெறுமதியான பரிசு வழங்கப்படும் என்பதையும் ஆரம்பத்திலே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றைய 27வது தராவிஹ் நிகழ்ச்சி மீத்தொட்டம் உள்ள அபிசாவலை மஸ்ஜித் சபா ஜும்மா பள்ளி வாசலில் இருந்து இடம்பெறுகிறது. இங்கே பயானை நிகழ்த்தவிருக்கிறார்கள் ஷேக் அப்துல் முக்சித் அஹமத் அல் பாசி அவர்கள், நாடாளுமன்ற சன்மார்க்க பேச்சாளர் அவர்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் துஆ பிரார்த்தனையும் இடம்பெறவிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாம் இப்பொழுது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கவிருக்கின்றோம். கிராந்தை ஓதி புனித அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டமையே இந்த புனித ரமலான் மாதம் சிறப்பு பெறுவதற்கு முக்கிய காரணகர்த்தவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைப்பதற்காக கிராந்தோதி ஆரம்பித்து வைப்பதற்காக இந்த மஸ்ஜிதின் தராவிஹ் தொழுகை நடத்தும் அல் ஹாபில் மௌலவி உசாமா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام
سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم. 1000 மாதங்களை விட சிறந்த அந்த லைலத்துல் கத்ர் இரவிலே இறக்கிடப்பட்ட பொழுது அல் குர்ஆனை பாராயணம் செய்து இன்றைய 27வது தராவி பயான் நிகழ்ச்சியினை மீத்தோட்டமுள்ள அவிசாமலை வீதி மசூத் சபா ஜும்மா மஸ்ஜிதிலிருந்து ஆரம்பித்து வைத்தார். இம்மஸ்ஜிதில் தராவி தொழுகை நடாத்தி வருகின்ற அல் ஹாஃபிஸ் மௌலவி உசாமா அவர்கள் இதன் ஒலிபரப்பு கொடுத்த அவர திரண்டல் அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தராவி பயான் நிகழ்ச்சி 104.7 மற்றும் 104.9 FM அலைவரிசையினூடாக நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த பள்ளிவாசலின் வரலாறு, அது கடந்து வந்த பாதை என்பவற்றை சுருக்கமாக எடுத்துக் கூறுவதற்காக இந்த பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் அல்ஹாஜ் MZM மொஹிதீன் அவர்கள் இப்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்பாடு செய்து தந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டமைப்புக்கு நன்றிகளை அறிவித்துக் கொள்வதோடு இந்த பள்ளிவாசலுடைய வரலாறு என்ற அமைப்பில் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நாங்கள் அறிந்த அமைப்பில் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு தெரிய 1989 இந்த பள்ளிவாசலுக்குரிய ஒரு முயற்சிகளுடைய மசூராக்கள் நடாத்தப்பட்டு 1990ஆம் ஆண்டு காலங்களில் இந்த பள்ளியில் பகுதி அதாவது பாதி பகுதியுள்ள ஒரு ஏரியாவை எடுக்கப்பட்டு ஒரு மதரசாவாக நடாத்தப்பட்டு அதுக்கு பின்னால் ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக அதை இயங்கிக் கொண்டு போனது பின்னால் இன்னும் ஒரு பாதி பகுதியை பள்ளிக்காக வேண்டி வாங்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு 10 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு இடமாக அழகான தோட்டத்தில் ஒரு மஸ்ஜிதாக அமைஞ்சு இந்த பள்ளிவாசல் அமைஞ்சு வருகிறது. இதில் நாங்கள் முதலாவது நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். நிறைய மர்மங்கள் ஆகிக்கிறாங்க, நிறைய மூத்தவர்கள் அவர்களுடைய கபர்கள் எல்லாம் பிரகாசமாக வைக்கணும். இன்னும் முந்தைய காலத்தில், அதாவது சென்ற காலங்கள் நிர்வாகத்திலே கூடிய சகோதரர்கள் மூலமாக, பொறுப்புதாரிகள் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில் பள்ளி புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இன்றைக்கு ஒரு 3 மாடி மதரசா பள்ளிவாசலாகவும் அதில் ஜும்மா நடத்தக்கூடிய அமைப்பில் ஜும்மா பள்ளியாகவும், இதே போல் பகுதியில் இஃபுல் மதரசாக்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிவாசலாகவும் இதை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் அது மட்டுமல்லாது அகதியா பாடசாலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போல வெள்ள அடக்கங்கள் வந்துட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஏரியாவுக்கு ஒரு முன்மாதிரியான மஸ்ஜிதாக இருந்து இந்த மஸ்ஜித் மூடின மக்களுக்கும் எல்லா இன மக்களுக்கும் சமமான முறையில் பல கோடிகள் செலவழிக்கப்பட்ட அமைப்பில் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு சென்ற காலத்தில் வந்து வெள்ள அனர்த்தத்துக்கு எங்களுடைய கொலம்பு டிஸ்ட்ரிக்ட் மஸ்ஜித் ஃபெடரேஷன், இதே போல கொலன்னா மஸ்ஜித் ஃபெடரேஷன், இந்த மாதிரியான இன்னும் ஏனைய ஊர்களை கூடிய மஸ்ஜித் ஃபெடரேஷன்கள் மூலமாகவும் பல உதவிகளை பெற்று இந்த ஏரியாவுக்கு அழகான முறையில் கொடுத்து அந்த நிறுவனம் செய்யப்பட்டது என்றதையும் இந்த இடத்தில் அறியத்தறிகிறதோடு அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளிவாசல் ஒரு அழகான முறையில் இயங்கிக் கொண்டு வருது. இன்னும் ஃபியூச்சர் பிளான்கள் நிறைய வச்சுக்கிறாங்க. இதே போல் மட்டும் இல்லாமல் இந்த மஸ்ஜிதில் அதாவது வாலிபர்கள் சங்கம், சஃபா வாலிபர்கள் சங்கம் என்ற அமைப்பில் சங்கமும் இருக்குது. அவர்களும் பல சேவைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். சென்ற இந்த ரமலானுடைய காலத்தை எடுத்துட்டாலும் இந்த ரமலானையும் அழகான திட்டங்கள் போட்டு ரமலான் வருவதற்கு முன்பதாகவே ஈட்டப்படும் விநியோகம் செய்வதற்காக வேண்டியும் 800 குடும்பங்களுக்கான அந்த ஈட்டப்படும் விநியோகங்களும் அழகான முறை செஞ்சாங்க. இது மட்டுமல்லாது இன்றைய 27வது இரவுடைய சகருடைய உணவுக்கு கூட அந்த வாலிபர் சங்கங்களின் மூலமாக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு சுமார் 230க்கும் மேற்பட்ட சாப்பாடு சாதங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறாங்க என்றதையும் நாங்கள் இந்த இடத்துல கூடிக்கொள்வது விரும்புகிறோம். நாங்கள் நிர்வாக சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலும் இது அனைத்து மக்களும் அனைத்து சகோதரர்களும் சேர்ந்து அழகான முறையில் இந்த பள்ளிவாசலுடைய அனைத்து வேலைகளையும் முன்னெடுத்துக் கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குமாறும் பல யோசனைகள் தந்து அழகான முறையில் முன்னெடுத்து போகிறதுக்கு உதவியாக இருக்குமாறும் கேட்டு வெளியேற்பட்டுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரலாறு என்பது எமது இருப்பை பறைசாற்றுகின்றன. அது வகையில் எமது இளம் தலைமுறையினர்
எமது வரலாற்றை அறிந்திருப்பது காலத்தின் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கடந்த வருடம் ஏற்பட்ட நிர்வா வெள்ளப்பெருக்கின் போது மட்டுமல்ல, அதற்கு முன்னர் கூட இந்த பள்ளிவாசல் இந்த மகல்லாவாசிகளுக்கு மகத்தான சேவையை வழங்கி வந்திருக்கின்றது. அந்த வகையிலே இனம் மதம் பாராது சகலருக்கும் தங்களாலான உதவிகளை செய்து வந்ததை நாம் மறக்க முடியாது. அது மட்டுமல்ல, ரமலான் காலத்திலே நோன்பு திறப்பதற்காக விநியோகிக்கப்படுகின்ற அந்த கஞ்சி விநியோக சேவையிலும் கூட மாற்று மத சகோதரர்கள் வரிசையில் முன்னதாக நின்று அந்த கஞ்சியினை பெறுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயம் எமது நல்லுறவை எடுத்துக்காட்டுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீத்தோட்டம் உள்ள அபிசாவளை வீதி மசூத் சபா ஜும்மா மசூதில் இருந்து நேரடியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவர தென்றல் அலைவரிசை வழங்கும் தராவி பயான், பாபர் பயான் தராவி பயான் நேரடி நிகழ்ச்சி 27வது நேரடி நிகழ்ச்சி. நாம் இப்பொழுது இந்த பள்ளிவாசல நிர்வாக சபையினரை ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த பள்ளிவாசலின் தலைவராக அல்ஹாஜி எம் மொஹிதீன் அவர்கள் காணப்படுகிறார்கள். உபதலைவராக அல்ஹாஜி எம் ரோசான் அவர்களும், செயலாளராக அல்ஹாஜ் SHM தாரிக் JP அவர்களும், உப செயலாளராக டாக்டர் MM மிப்ராஜ் அவர்களும், பொருளாளராக அல்ஹாஜ் WHM ஜாஹிர் அவர்களும், உப பொருளாளராக அல்ஹாஜ் MM அமான் அவர்களும் காணப்படுகிறார்கள். அதே போன்று நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர்களாக IM இம்தியாஸ், MFM ரிஸ்னி, M ரிலா பாசிம், AC முஜாஹிதீன், AAM ஹசான், MLM அமீர், MSM இம்ரான், MM அஸ்ரப் கான், TN டூல் ஆகியோர் காணப்படுகிறார்கள். அதே போன்று இந்த பள்ளிவாசலில் பேசிமாக்களாக முன்பு காணப்படுகிறார்கள் அஷேர் அப்துல் முனாப் முயிதி அவர்களும், அல்ஹாபில் மௌலவி அசீதீன் அவர்களும், அல்ஹாபில் மௌலவி அனஸ் இன்சானி அவர்களும் காணப்படுகிறார்கள். முஅத்தினாக ஜனாப் முகமது ரோஸ்தி அவர்களும் காணப்படுகிறார்கள். அதே போன்று இந்த பள்ளிவாசலின் கீழே அல் சபா வாலிபர் சங்கம் ஒன்றும் இயங்கி வருகிறது. வருடா வருடம் அவருடைய செயற்பாடுகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றன. கடந்த போயா தினத்தன்று அவர்கள் நடத்திய ஒன்றுகூடல் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. இதன் தலைவராக முஸ்னத் அஹ்மத் அவர்கள் காணப்படுகிறார்கள். செயலாளராக அஹ்மத் சிராஜ் அவர்களும், பொருளாளராக ரிமாஸ் ஃபாரூக் அவர்களும் காணப்படுகிறார்கள். அதே போன்று இதன் பவுண்டர் மெம்பர்களாக அஷேக் அப்துல் முனாப் முயிதி அவர்களும், சகோதரர் ரிஸ்வி ரோஷான் அவர்களும், சகோதரர் முஜாஹித் மிஸ்பாஹ் அவர்களும், டாக்டர் மிப்ராஜ் ஆகியோரும் காணப்படுகிறார்கள். ஆம் நேர்களே, நாம் இப்பொழுது எமது தராவி பயான் நிகழ்ச்சிக்கு செல்லவிருக்கின்றோம். இங்கே தராவி பயானை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் கொழும்பு மாவட்ட ஜமியத்துல் உலமா சபையின் தலைவர், நாடாளுமன்ற சன்மார்க்க பேச்சாளர் அஷேக் அப்துல் முக்சித் அகமது அல் பாசி அவர்கள். இங்கு நிகழ்த்தவிருக்கும் பயானில் இருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். கேள்விக்கு சரியான விடை அளிப்பவர்கள் 20 தேர்வு செய்யப்பட்டு தரா 3000 ரூபாய் பெறுமதியான பண ஊற்றல்கள் அனுசரணையாளர்கள் வழங்கப்படும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். விடையினை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 076 65 39 430 076 65 39 430. ஆம், இங்கே கேட்கப்படுகின்ற கேள்விக்கு மாற்று மத சகோதரர்களும் விடையளித்து பணபரிசனை பெறும் வாய்ப்புகள் கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார் போன்ற இடங்களிலும் இதற்கு இங்கே கேட்கப்படுகின்ற கேள்விக்கு மாற்று மத சகோதரர்கள் விடையளித்திருந்தார்கள். இப்பொழுது நாம் நேரடியாக பயானுக்கு செல்கின்றோம். இங்கே கொழும்பு மாவட்ட ஜமியத்துல் உலமா சபையின் தலைவர் அஷேக் அப்துல் முக்சித் அஹமது அல் பாசி அவர்கள் இப்பொழுது தியானம் இருக்கிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد. فقال الله تعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر
ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான உலமா பெருந்தகைகளே, அன்பின் சகோதர சகோதரிகளே, தென்றல் எஃப்எம்மின் ஊடாக இந்த நிகழ்வை செவிமடுத்து பிரயோசனம் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருக்கிற அன்பின் நேயர் நெஞ்சங்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமதானுடைய ஒற்றைப்படையான கடைசி 10 இரவுகளில் அந்த அல்லாஹுவை வணங்குகிற நசீபை நமக்கு தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்தை பொறுத்தவரை அந்த ரமதானுடைய யதார்த்தத்தை பற்றி பலதையும் விரிவாக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். கனிமன சகோதரர்களே, அவ்வாறு ரமதானில் சொல்லப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமல், ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நேரத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று ஏவப்பட்ட ஒரு வகையில் ரமதானுடைய காலத்தில் அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்ததுதான் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு. இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவுக்கு ஏன் அல்லாஹ் லைலத்துல் கத்ர் என்ற பெயரை வைத்தான் என்பதில் கூட உலமாக்கள் பல சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். இந்த இரவை லைலத்துல் கத்ர் என்று சொல்லலாம், இந்த இரவை லைலத்துல் முபாரக்கா என்று சொல்லலாம், இந்த இரவை லைலத்துல் சலாம் என்று சொல்லலாம். இப்படி பல பெயர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ர் என்ற இரவுக்கு அல்லாஹ் வைத்து அந்த இரவை சிறப்பாக்கி இருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் இன்றைய இரவு 27ஆம் நாள், இலங்கையில் 27ஆம் நாள் அந்த நோன்பை எதிர்பார்த்திருந்து அந்த இரவை நாம் அமலோடு நாம் இன்று கழித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அமல் செய்வதற்கு நாம் தயாராக மஸ்ஜிதில் ஒன்று கூடியிருக்கிறோம். சில போது இன்று இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாகவும் அந்த சிறப்பான இரவாகவும் இருக்கலாம், இல்லையெனில் அந்த இரவு முடிந்தும் இருக்கலாம், அல்லது இதற்கு பிறகும் அந்த இரவு கிடைக்கப் பெறலாம். லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவு 27ஆம் நாளில் தான் குறிப்பாக வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தரவில்லை, சஹாபாக்களும் சொல்லவில்லை. ஆனால் நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹர்ரு லைலத்துல் கத்ர் ஃபீ அஷ்ரில் அவாஹிர் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம், ரமதானுடைய பிந்திய 10 இரவுகளில் அந்த லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள் என்று நம்மை ஆர்வமூட்டியிருக்கிறார்கள். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை விசேஷமாக ஒற்றைப்படையான நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், அதை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்றும் ஆர்வமூட்டியிருக்கிறார். உலமாக்கள் பலருடைய கருத்தும் இருக்குகிறது. ஒரு சமயம் அது 27ஆம் நாள் இரவிலும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு வரலாம். அதற்கான பல விளக்கங்களையும் பல தெளிவுகளையும் வைத்திருக்கிறார்கள். இது எப்படியோ கனிமான சகோதரர்களே, இன்று லைலத்துல் கத்ருடைய இரவு நாள் என்று நாம் அமல் செய்தோம், நாளைக்கு மஸ்ஜிதுகள் ஒத்தரை காணொன்று ஆகிடக்கூடாது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது அஷ்ருல் அவாஹிர் என்ற ரமதானுடைய பிந்திய 10 நாட்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதேனும் ஒரு நாளில் நமக்கு அல்லாஹ் தரலாம். விசேஷமாக ஒற்றைப்படையான நாட்கள் நமக்கு தரலாம். அதனால்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும், அடைவதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் என்பதற்காக பிந்திய 10 இரவுகளில் விசேஷமாக அவர்கள் மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். சஹாபாக்களும் இந்த பிந்திய 10 இரவுகளை அவர்கள் ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள். எப்பொழுது அஷ்ருல் அவாஹிர் என்ற பிந்திய 10 இரவுகள் வருமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் தூங்குவதை குறைத்துக் கொள்வார்கள். தூங்கிக் கொண்டிருக்கிற குடும்பத்தை கூட வாஹிரஹு அவர்கள் எழுப்பாட்டி அமல் செய்யுமாறு அவர்களை ஆர்வமூட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாஹியாஹா அந்த பிந்திய இரவு 10 நாட்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களை கொண்டு ஹயாத்தாக்குவார்கள் என்றெல்லாம் நாம் ஹதீஸ்களை பார்க்கிறோம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் மரணம் வருவதற்கு முன்னர் அந்த லைலத்துல் கத்ரை அடைகிற பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வானாக. ஏன் இந்த அளவுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது கனிமானவர்களே? அது கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்ந்து அவன் அமல் ஜாரியாக தன் வாழ்வை முடித்துக் கொண்டாலும் அதை விட சிறந்த ஒரு இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு என்றார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்.
உலமாக்கள் சொல்கிறார்கள் 1000 மாதங்களை பிரித்து பார்த்தால் ஒரு மனிதன் 83 வருடங்களும் 4 மாதமும் 83 வருஷமும் 4 மாசமும் உலகத்தில் வாழ்ந்து அவன் அமல் செய்கிற அளவு ஒரு இரவில் அல்லாஹ் அந்த சிறப்பை வைத்திருக்கிறான். யாருக்கு? யார் அந்த இரவை அடைய வேண்டும் என்று முயற்சித்து அடைந்து கொள்கிறார்களோ, அந்த இரவை அமல் செய்து அல்லாஹ் விரும்புகிற சாலிஹான நல்ல வணக்கங்களில் அந்த இரவை கழித்துக் கொள்கிறார்களோ, அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான். கனிமான சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் என்ற அந்த வார்த்தை குர்ஆன்ல அந்த சூரத்துல் கத்ர் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தையை அல்லாஹ் அடுத்தடுத்து தொடராக 3 முறை சொல்கிறான். ஏன் ரப்புல் ஆலமீன் அந்த லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப 3 முறை சொன்னான் என்பதற்கும் விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பான கண்ணியமான ஒரு குர்ஆனை தந்தார். கத்ர் என்பது சிறப்பானது, கண்ணியமானது, கௌரவங்கள் நிறைந்தது என்ற அர்த்தத்தை தருகிறது. எனவே லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திற்கு அல்லாஹ் தந்த அவருடைய கிதாபு சமாவி என்ற வேதங்களில் மிகச்சிறந்த வேதம், இதற்கு முன்னர் தரப்பட்ட எல்லா வேதங்களையும் உள்ளடக்கிக் கொள்கிற ஒரு வேதம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை தந்திருக்கிறார். அதை முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லா செய்திகளையும் உள்ளடக்கிய குர்ஆனை தந்திருக்கிறார். எனவே சிறப்பான அந்த குர்ஆனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அது கத்ர் என்ற சிறப்பு மிக்க குர்ஆன் இறங்கிய ஒரு இரவு. அந்த குர்ஆனை உலகத்திற்கு யார் கொண்டு வந்து தந்தார்கள்? அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து தந்தார்கள். அந்த ஜிப்ரீல் யாரு? அவர்கள் வானுலகத்தில் இருக்கிற மலக்குமாருடைய தலைவர் என்று சொல்லப்பட்ட சிறப்பான ஒரு மலக்கு, மிக கண்ணியமான கௌரவமான ஒரு மலக்கு. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களையும் சொல்வதற்காக, அவருடைய கண்ணியத்தையும் சொல்வதற்காக 2வது முறையும் கத்ர் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். அவர்கள் யாருக்கு உலகத்தில் கொண்டு வந்து தந்தார்கள்? நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்தான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கத்ர் என்ற சிறப்பானவைகளை சொல்லி காட்டுவதற்காக அந்த இரவுக்கு அல்லாஹ் லைலத்துல் கத்ர் என்ற பெயரை தந்தான் என்பதும் உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். எனவேதான் அபுல் பக்கர் அல் பர்ராக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், அபூ பக்கர் அல் பர்ராக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆலிமா உலகத்தில் இருந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த வகையான அமலும் இல்லாத தன் வாழ்க்கையை கழித்த ஒருவன் வாழ்க்கையில் சீரழிந்த நிலைமை அடைந்திருக்கிறேன் என்று அவன் கவலைப்படுகிற ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை அவனும் அடைந்து கொண்டானேயானால் அந்த மனிதன் வாழ்க்கையில் சீரழிந்த நிலைமையில் இருக்கிறோமே என்று எண்ணுகிறவனுக்கும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் சிறந்த மனிதனாக அவன் மாறிவிடுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த இரவு தான் லைலத்துல் கத்ராக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த இரவுக்கு அல்லாஹ் லைலத்துல் முபாரக் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். குர்ஆன் நாங்க புரட்டி பார்த்தோம்னு சொன்னா, கனிமான சகோதரர்களே, சூரத்துல் துஹான் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் இந்த இரவை பற்றி இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவுக்கு லைலத்துல் முபாரக் என்ற வார்த்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். முபாரக் பொருந்திய, பரக்கத்துகள் பொருந்திய அல்லாஹ் அந்த இரவில் இந்த குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். கனிமான சகோதரர்களே, இப்படி அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவுக்கு அது இருந்திருக்கலாம், இதற்கு முன்னர் சென்றிருக்கலாம், இதற்கு பிறகும் வரம் இருக்கலாம். எப்படியோ லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து நாம் அமல் செய்கிறோம். அல்லாஹ் நம்மை கபூல் செய்து மரணத்துக்கு முன்னர் அதனை அடைகிற பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் அந்த நசீபை தந்தருள்வானாக. கனிமான சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமாக இருந்தால் அது இன்னும் பல அம்சங்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு படித்து தந்து கொண்டே இருக்கிறார். அதுல பல்வகையான நுசூலியத் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய பரக்கத்து பொருந்திய குர்ஆன் இறங்கிய ஒரு இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்களும் வந்து இறங்குகிற ஒரு இரவு. நம்முடைய கண்களுக்கு விளங்காது, நம்மோடு மலக்குமார்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன், நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களோடு ஒன்றாக மனிதர்களை பாதுகாக்குகிற மலக்குமார்கள் உங்களுடன் வந்து கலந்து இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் காலையிலும் மாலையிலும் மனிதர்கள் தொழுகிற பொழுது மஸ்ஜிதுகளிலே மக்மூம்களாக தொழுகிற பொழுது அவர்களோடு சேர்ந்து மலக்குமார்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள். ஆனால் எங்களை கண்ணுக்கு விளங்காது, அவர்கள் மறைவாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் நம்புகிறோம்.
கனிமான சகோதரர்களே, விசேஷமாக லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமாக இருந்தால் தனஸ்ஸல் மலாயிகத்து வர்ரூஹ், அல்லாஹ் சொல்கிறார் மலக்குமார்களும் அந்த மலக்குமாருடைய தலைவர் என்று வர்ணிக்கப்படுகிற அர்-ரூஹ் அல்-அமீன் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வர்ணித்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பெயர்களில் அவர்கள் ரூஹ் அல்-அமீன் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் இறங்குகிறார்கள் என்பதோடு மாத்திரமல்ல, அந்த இரவு அல்லாஹ்வுடைய சலாம் என்ற அல்லாஹ்வுடைய நிம்மதிகளும் ராஹத்துகளும் இறங்குகிற இரவு என்றும் அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல அந்த தொடர் வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கனிமான சகோதரர்களே, ஹாஃபிதுமார்கள் அல்லது குர்ஆனை ஓதுகிறவர் யாராக இருந்தாலும் சரிதான், அந்த குர்ஆனை ஓதுகிற பொழுது என்ற தொடர்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சலாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் தனியே ஓதுவதற்கு தான் படித்து தந்திருக்கிறான். சலாமுன், அந்த சலாம் என்ற வார்த்தை அதற்கு முன்னால என்ற மின் அம்ரு என்ற வார்த்தையோடு இணைக்கப்படாமல் சேர்க்கப்படாமல் மின் அம்ரு என்ற வார்த்தையை தனியாக முடித்துட்டு சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் என்று ஓதுவதுதான் குர்ஆனில் அசல் ஓதப்பட வேண்டிய முறை என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். கனிமான சகோதரர், அல்லாஹ் சொல்கிறான் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமா இருந்தால் அது சலாம், அது அல்லாஹ்வுடைய சலாம்கள் இறங்குகிற நிம்மதி, மனிதனுடைய ராஹத், சந்தோஷம் இறங்குகிற அந்த இரவு. அது எதுவரை? ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரம் வருகிற வரை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே கனிமானவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்து எந்தெந்த இரவுகளெல்லாம் நாம் அமல் செய்வோமோ, ஏதோ கொஞ்ச நேரம் அமல் செஞ்சோம் என்பதோடு விட்டு சென்று விடாமல் அந்த ஃபஜ்ருடைய நேரம் வரை இருந்து அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்கிற பொழுது சில போது நாம் அறியாமல், நமக்கு தெரியாமல் அந்த இரவில் இறங்குகிற மலக்குமார்கள் நம்முடன் முசாஃபா செய்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மோடு முசாஃபா செய்வார்கள். ஆனால் இவைகளை மறைவானவைகளை முத்தகீன்கள் என்ற தக்வா உள்ள மக்கள் நம்புவார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறார். கனிமான சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால், லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் அதில் அல்லாஹ் நமக்கு தந்த பாடங்களை உலமாக்கள் சுருக்கமாக 3 விஷயத்தை சொல்லி தருவார்கள். லைலத்துல் கத்ர் என்பது அது மக்ஃபிரத்துக்குரிய இரவு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த இரவுதான் என்று நான் தெரிந்து கொண்டால் நான் என்ன துஆ ஓத வேண்டும் யா ரசூலல்லாஹ்? கனிமான சகோதரர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்தாங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ், ஆயிஷாவே நீங்க கேளுங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னக அஃபுவுன், நீ மன்னிக்குகிறவன் யா அல்லாஹ், இன்னக அஃபுவுன் கரீம், நீ சங்கையாளன், நீ மன்னிக்குகிறவன் யா அல்லாஹ், துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பை விரும்புகிறவன், ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். கனிமான சகோதரர்களே, என்ன சொல்லி தருகிறாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ரமதானுடைய காலத்துல லைலத்துல் கத்ர் வரும். அந்த லைலத்துல் கத்ர் என்பது விசேஷமாக இரவு கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படையான இரவுகள் வரலாம். எனவே அந்த இரவுகளில் உங்களுடைய மக்ஃபிரத்துகளை நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். கனிமான சகோதரர்களே, சில நேரங்கள்ல எங்கட உள்ளங்கள்ல எண்ணங்கள் வரலாம், நான் யாருக்கு என்ன அநியாயம் செஞ்சேன், யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன், நான் உண்டு என்னுடைய பாடுண்டு, நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கிறவன் இல்லையே, நான் பாவமற்றவன், பாவம் செய்யாத ஒரு மனிதன் என்னுடைய சிந்தனைகள் வரலாம். அந்த சிந்தனை என்பது பொல்லாதது, அது ஷைத்தானியத்தான சிந்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட வாழ்க்கையில படிச்சு தந்திருக்கிறாங்க, குல்லு பனி ஆதம், ஆதமுடைய எல்லா மக்களும் தவறு செய்கிறவர்கள் தான். குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன், ஆதமுடைய எல்லா மக்களும், அது ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள். கனிமான சகோதரர்களே, மனிதன் என்ற வகையில் பாவ அழுக்குகளோடு பின்னி பிணைந்துதான் நம்முடைய வாழ்க்கை கழிகிறது சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்பேற்பட்ட அந்த தவறு செய்தவர்களிலும் சிறந்தவர்கள், தவறு செய்தவர்களிலும் சிறப்பிற்குரியவர்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் தன்னுடைய பாவத்திற்காக தௌபா செய்கிறார்களோ, வகைருல் ஹத்தாஹீன அத்தவ்வாபூன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தவறு செய்தவர்களிலும் சிறப்பிற்குரியவர்கள் அல்லாஹ்விடத்தில் தன் தவறுகளுக்காக பச்சாதாபப்பட்டு தௌபா செய்கிற மக்கள். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய அன்பு மனைவி கேட்கிற வார்த்தை லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது நான் தெரிந்து கொண்டால் என்ன துஆ கேட்க வேண்டும்? நபி அவர்கள் மக்ஃபிரத்தை சொல்லி காட்டுகிறாங்க. அல்லாஹ் அந்த அளவுக்கு அல்லாஹ் ரமதானுடைய காலத்தில் பாவ மன்னிப்பை விசாலப்படுத்தி வைத்திருக்கிறான். கனிமான சகோதரர்களே, தவறு செய்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்களும் என்னுடைய அடியார்கள் தான், நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். தவறு இழைத்த மனிதனை
எவரையும் அல்லாஹ் வெறுத்து விடவில்லை, ஒதுக்கி வைத்து விடவில்லை, சமூகத்தை விட்டும் தூரமாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், தவறு செய்தாலும் நீங்களும் என்னுடைய அடியார்கள் தான். யா இபாதி, அல்லாஹ் எங்களை பார்த்து அழைக்கிறான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே. எந்த அடியார்கள்? தொழுதவர்கள், நோன்பு நோற்றவர்கள், பல ஹஜ் உம்ரா செய்தவர்கள், தான தர்மங்கள் கொடுக்குகிற என்னுடைய அடியார்களே அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட, பாவங்களை வாழ்க்கையில் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே. எந்த அளவுக்கு இரக்கமுள்ள அல்லாஹ், யோசிச்சு பாருங்க சகோதரர், எந்த அளவுக்கு இரக்கமுள்ள அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நீங்க தவறு செய்திருந்தாலும் என்னுடைய அடியார்கள் தான், என்னுடைய அடியார்கள் தான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், உங்கள் மீதும் என்னுடைய அன்பு இருக்குகிறது, உங்கள் மீதும் என்னுடைய இரக்கம் இருக்குகிறது, உங்களையும் நான் கருணை கொண்டு பார்க்கிறேன். என்னுடைய அன்பு இரக்கத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா தவறுகளையும் பாவங்களையும் மன்னிக்கிறவன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். கனிமான சகோதரர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தௌபா செய்வதுதான் தாமதம். அல்லாஹ் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். கேட்பதற்கு நாம தான் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தருவதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவருடைய விசாலமான ஹசானா மக்ஃபிரத் என்பதை திறந்து வைத்திருக்கிறான் சகோதரர்களே, திறந்து வைத்திருக்கிறான். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ் எங்களோடு பேசுகிறான். குர்ஆன் இறங்கிய மாதம் என்று சொல்கிறோம், குர்ஆன் இறங்கிய இரவு லைலத்துல் கத்ர் என்ற எதிர்பார்ப்பில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா தவறுகளையும் மன்னிக்கிறவன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்கிறவன், அவன் இரக்கம் உள்ளவன். அவன் மன்னிக்கிறவன், அவன் இரக்கம் உள்ளவன். கனிமான சகோதரர்களே, அவருடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு மன்னிப்பு என்ற வாயிலை தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah, சூரா ஆல இம்ரான். அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஉ, அதற்கு மேல் வந்த வசனங்கள் ஈமானுடைய மக்களே என்று அழைக்கிற அந்த தொடரை அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களே, ஈமானுடைய மக்களே, வேகமாக வாருங்கள். எதன் பக்கம் வாருங்கள்? எதன் பக்கம் வாருங்கள்? இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களோட ரப்பு ஏற்பாடு செய்திருக்கிற மக்ஃபிரத்தின் பக்கம், உங்களோட ரப்பு ஏற்பாடு செய்திருக்கிற மக்ஃபிரத்தின் பக்கம். கனிமான சகோதரர்களே, நான் நீங்களும் எங்கள் ஒரு கணம் யோசித்து, எங்களோட கணம் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். எங்களையே நாங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்படியெல்லாம் மக்ஃபிரத் என்னை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிற நிலையில் நான் ஏன் இன்னும் என்னுடைய தவறை பற்றி உணராமல் இருக்கிறேன்? என்னுடைய தவறை பற்றி யோசிக்காமல் இருக்கிறேன்? அல்லாஹ் அவருடைய மக்ஃபிரத் இருக்குகிறது என்று சொல்லி இருக்கிறானே. கனிமானவர்களே, அந்த மக்ஃபிரத் பெற்றுக் கொண்டோமே ஆனால் அதனுடைய அடுத்த கட்டம் அல்லாஹ் சுவனவாதிகளாக எங்களை கபூல் செய்கிறான். அதனால அந்த வசனத்துடைய தொடர் அல்லாஹ் சொல்கிறான், இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah, இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah, உங்களுடைய ரப்பினுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் வாங்க. நீங்க மக்ஃபிரத் பெற்ற பரிசுத்தவான்களாக மாறிட்டால் உங்களுடைய வாழ்வு போய் சேருகிற இடம் பரிசுத்தமான சுவர்க்கத்துக்கு போய் சேர போகிறீர்கள். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த சுவர்க்கம் இருக்குகிறது, இந்த சுவர்க்கம் இருக்குகிறது, அது யாருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது? உஇத்தத் லில் முத்தகீன், தக்வா உள்ள மக்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சுவர்க்கம் தக்வா உள்ள மக்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியா தக்வா உள்ள மக்கள் உலகத்தில் எப்படி வாழ்வார்கள்? தக்வா உள்ள மக்கள் என்றால் யார்? குர்ஆனை பரட்டி பாருங்க சகோதரர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தக்வா உள்ள மக்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார். சூரா பக்கராவினுடைய 177வது வசனத்தை எடுத்து பாருங்க. லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபல அல் மஷ்ரிக் வல் மக்ரிப் வலக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இந்த தொடர்ல அல்லாஹ் பல தன்மைகளை சொல்லி இருக்கிறான். கடைசியாக சொல்கிறான், முடிக்கிறான் இப்படி, உலாயிக ஹுமுல் முத்தகூன். இப்படி உலகத்துல இந்த சிஃபாத்துகள் தன்மைகளோடு வாழ்ந்தார்களாக இருந்தால் அவர்கள் தான் முத்தகீன்கள். வீடுகளுக்கு போய் அல்லது போறதுக்கு முன்னரோ மஸ்ஜிதில் தாராளமாக குர்ஆன் இருக்கும். சூரா பக்கராவுடைய 177வது வசனத்தை எடுத்து பாருங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் எங்களை செக் பண்ணி கொள்ளலாம். அல்லாஹ் சொல்கிற இந்த முத்தகீன்கள் என்பவருடைய தன்மைகளோடு உலகத்தில் நான் வாழ்கிறேனா? இப்படி இருந்தால் அல்லவா நானும் ஒரு தக்வா உள்ள மனிதனாக மாற முடியும். அப்படி இருந்தால் அல்லவா எனக்கும் அந்த சுவர்க்கத்துக்கு போய் சேர்வதற்கான பாக்கியம் கிடைக்கும். ஏன்? சுவர்க்கம் என்பது உஇத்தத் லில் முத்தகீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதே தொடர்ல சூரா ஆல இம்ரான் எடுத்து பார்த்தீங்கன்னா 15வது 17வது 16வது 17வது வசனங்கள் அங்கும் அல்லாஹ் முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். கனிமானவர்களே, சுருக்கமாக இன்றைய பயானை நாம் விளங்கிக் கொள்வோம். தக்வாவுடைய மக்களுடைய அமல்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுதெல்லாம்
அந்த மக்கள் தன்னுடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தௌபா செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். எங்கெல்லாம் அல்லாஹ் தக்வா உள்ள மக்களை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை தக்வா உள்ள மக்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது தன் தவறுகளுக்காக அவர்கள் பச்சாதாபப்பட்டு கவலைப்பட்டு இஸ்திக்ஃபார் தௌபாக்கள் செய்வார்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த சூரா ஆல இம்ரானுடைய இந்த வசனத்தில் கூட உஇத்தத்தில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இந்த சுவர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த முத்தகீன்களை பற்றி அடுத்தடுத்து அல்லாஹ் வர்ணிக்கிறார். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم. அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த முத்தகீன்கள் யார் தெரியுமா? உலகத்துல ஏதாவது தவறு செஞ்சிட்டா, ஏதாவது பாவங்கள் செஞ்சிட்டா அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்த உடனே இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். கனிவான சகோதரர்களே, ஒரு செகண்ட் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து அகன்று விட முடியாது சகோதரர். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டறையில் இருந்தாலும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. வானம் பூமி எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மறைவான என்ற எதுவுமே கிடையாது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனை எனக்கும் உங்களுக்கு வர வேண்டும் சகோதரனே. அப்படி வந்துச்சுன்னா உண்மையிலே எங்களுடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் நாம் கவலையோடு இஸ்திக்ஃபார் செய்வோம். உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் உண்மையிலேயே இஸ்திக்ஃபாருடைய அந்த பாபை அடைந்து கொள்வதற்கான அடிப்படை அல்லாஹ்வுடைய அச்சம் அவருடைய உள்ளத்தில் வருவதுதான். தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டிய அவன் முயற்சி செய்வதனுடைய அடிப்படை அல்லாஹ்வுடைய அச்சமுடைய உள்ளத்தில் வருவதுதான். அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துவிட்டால் தன் தவறுகளை அவன் ஞாபகப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் துஆவில் ஈடுபட அவன் முயற்சி செய்வான். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வா உள்ள மக்கள், இறையச்சம் உள்ள மக்களை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் அவர்கள் தன் தவறுகளுக்காக இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று அடிக்கடி அல்லாஹ் குர்ஆன்ல அவருடைய அடியார்கள் என்ற நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலிருந்து நானும் நீங்கள் பிரியாவிடை பெறுகிற பொழுது அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெற்றவர்களாக பிரியாவிடை பெற வேண்டும். காரணம், அவர்தான் சுபசோபனம் சொல்லப்பட்டவர் என்பதை ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். சொன்னாங்க நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூபா தூபா லிமன், ஒருவனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டுமாக, நற்செய்தி உண்டாகட்டுமாக. எந்த ஒருவன் தெரியுமா? வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரன் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யார் தன்னுடைய ஏட்டில ஸஹீஃபத், நானும் நீங்களும் செய்கிற அமல்கள் பதியப்படுகிறது, மலக்குமார்கள் எழுதுகிறார்கள். யார் தன்னுடைய நன்மைகள் எழுதப்படுகிற அந்த ஏட்டில் அந்த ஸஹீஃபத்தில இஸ்திக்ஃபார் அதிகமாக பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில சுபசோபனம் உண்டாகட்டுமாக என்பதை ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பஷாரத், ஒரு குட் நியூஸ் சொல்லுது. எனவே கனிமான சகோதரர்களே, நானும் நீங்களும் யோசிப்போம். எங்கட வாழ்க்கையில சில போது எங்கட தலை, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல எங்கட பாவங்களை ஷைத்தான் எங்களுக்கே மறக்கடிச்சிருவான். நாங்கள் நல்லவர்களை போலவே எங்கட ஷைத்தான் எங்களுக்கு காட்டி தந்து கொண்டே இருப்பான். அந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக தான் தொழுகையில கூட ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத், தஷஹுத், ஸலவாத் ஓதியதற்கு பிறகு முக்கியமான 3 துஆக்களை படிச்சு தந்திருக்கிறாங்க. அதுல 2 துஆ இஸ்திக்ஃபாருக்குரிய துஆ சகோதரர்களே. அதுல ஒரு துஆவை பொறுத்தவரை அல்லாஹும்ம இன்னி அல்லாஹும்ம இக்ஃபிர் லி மா கத்தம்து வ மா அഖர்து வ மா அஸ்ரர்து வ மா அஅலன்து வ மா அஸ்ரஃப்து வ மா அன்த அஅலமு பிஹி மின்னி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதை படித்து தந்த பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி தந்திருக்கிறாங்க, மா அன்த அஅலமு பிஹி மின்னி. அல்லாஹ் பார்த்து கேட்கிறோம், யா அல்லாஹ், நான் மறைமுகமாக செய்த தவறுகள், நான் தனிமையில் செய்த தவறுகள், நான் இரகசியமாக பரகசியமாக செய்தவர்கள். தௌபாவுல உலமாக்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையில வருகிறது, அது ஹதீஸ்ல தெளிவாக வருகிற வார்த்தைகள். அதுல ஒன்றுதான் மா அன்த அஅலமு பிஹி மின்னி. யா அல்லாஹ், பாவம் என்ற சிந்தனை இழந்து நான் செய்த தவறுகள். சில தவறுகள் விட்டு நாங்க பாவம் யோசனை செய்ததே இல்லை. அடுத்தாக்களை ஏசுறோமே, பாவம் யோசிக்கிறோமா? யோசிக்கிறது இல்லை. எடுத்தெடுத்து அசிங்கமான வார்த்தைகளை பேசி அடுத்தவர்களை நாம் அதாவது மனரீதியாக அவர்களை தாழ்த்துகிறோமே, அவர்களை மானபங்கப்படுத்துகிறோமே, யோசிக்கிறோமா? பாவம் பாவ சிந்தனை. மூக்குக்கு முன்னுக்கு கோபம் வந்துட்டா வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்னான்றதே எங்களுக்கு விளங்குதில்லை. பாவம் என்ற யோசனை இழந்து பல பாவங்களை செய்கிறோம். இப்ப அல்லாஹ்ட்ட நாங்க கேட்கிற இஸ்திக்ஃபார்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்த வார்த்தை, இக்ஃபிர் லி மா அன்த அஅலமு பிஹி மின்னி. யா அல்லாஹ், இவைகளை நீ பாவம் என்று வைத்திருக்கிறாயோ அப்பேற்பட்ட விடயங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்கிறது, அதையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். எனவே கனிமான சகோதரர்களே, இந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் என்ற ஒரு பாவ மன்னிப்புக்கு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமையாக இருந்தால்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஆயிஷாவை பார்த்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லி கொடுக்கிறதா இருந்தால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீங்க. அந்த அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் யாரு தக்வா உள்ள மக்கள், யாரு அல்லாஹ்வுடைய இறையச்சம் உள்ள மக்கள் என்பதை அல்லாஹ் தான் அறிந்தவனாக இருக்கிறான். கனிமான சகோதரர்களே, இஸ்திக்ஃபாருடைய பகுதியில இந்த ஒரு ஜமாத்ல நானும் நீங்களும் பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி தான். நானும் நீங்களும் எவ்வளவு தவறுகளுக்காக அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோம். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் கேட்கிறான் ஒமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான் ஒமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவ மன்னிப்பு தருகிறவர்கள் யார் இருக்கிறார்? அல்லாஹ் தான் மன்னிக்கிறார். ஆனா அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய தவறுகளை நான் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறதாக இருந்தால் உலகளாவிய அமைப்புல மனிதர்கள் என்ற வகையில் உங்களுக்கு யாரேனும் தவறுகள் செய்திருந்தால் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள், உங்களை நான் மன்னிக்கிறேன். அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள், உங்களை நான் மன்னிக்கிறேன். கனிமான அன்பின் சகோதர சகோதரிகளே, அன்பின் தாய்மார்களே, குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் ஹஷ்ர் எடுத்து பாருங்க சகோதரர்களே. அடுத்தவர்களுக்கு இஸ்திக்ஃபாருக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல படித்து தந்திருக்கிறார். நானும் நீங்களும் வாழ்க்கையில் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறோமாக இருந்தால் அடுத்தவர்களுக்கு நாம் பாவ மன்னிப்பு தேடுவதிலும் அல்லாஹ் எங்கட பாவ மன்னிப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே இதை நாம் ஒரு பாடமாக எடுத்துக் கொள்வோம். நபினா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகள் வாப்பாட்ட வந்து கேட்கிறாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்காக அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க. பிள்ளைகள் வாப்பாட்ட கேட்கிறாங்க. வாப்பா சொன்னாங்க சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, உங்களுக்காக வேண்டிய இந்த ரப்புட்ட நான் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவேன். எனவே எங்கட மகஃபிரத்துக்கு நாம் பாவ மன்னிப்பு தேடுவதை போலவே அடுத்தவர்களுக்காக வேண்டியும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பையும் அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல நமக்கு படித்து தந்திருக்கிறார். எனவே கனிமான அன்பின் சகோதர சகோதரிகளே, அன்பின் நேர் நெஞ்சங்களே, லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமையாக இருந்தால் பாவ மன்னிப்பு தேடுகிற இஸ்திக்ஃபாருக்கான கதவுகளை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பாக்கியம் உள்ளவர்களாக நானும் நீங்களுமாக முயற்சி செய்வோமாக. வல்ல ரஹ்மான் ரப்புல் இஸ்ஸத் யார் யாரெல்லாம் இந்த ரமதானுடைய காலத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறானோ அந்த கூட்டத்தில் நம்மையும் வல்ல ரஹ்மான் சேர்த்து சுவனத்துக்குரிய மக்களாக கபூல் செய்தருள்வானாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாகன முஸ்லிம் சேவை பகல் நேரங்களிலே லுகர் பயான் நிகழ்ச்சியையும் இரவு நேரங்களிலே தென்றல் அலைவரிசையிலே பாபுர் ரய்யான் தராவி பயான் நிகழ்ச்சியையும் நடத்தி வருகின்றது. அந்த வகையிலே 4வது வருடத்தின் இன்றைய 27வது தராவி பயான் நிகழ்ச்சி அவிசாவளை வீதி மீத்தட்டுமுள்ள சஃபா மஸ்ஜிதிலிருந்து இடம்பெற்றது. இதுவரை இங்கே பயான் நிகழ்த்தியவர் நாடறிந்த தஅவா பேச்சாளர், கொழும்பு மாவட்ட ஜமியத் உலமா சபையின் தலைவர், காதி நீதிபதி அஷேக் அப்துல் முக்ஷித் அஹ்மத் அல்ஃபாசி ஹசரத் அவர்கள். நேர்களுக்கு தெரியும் வரலாறு முக்கியம். அந்த வகையிலே சுமார் 37 வருடங்களுக்கு முன்பு வழிப்போக்கர்களுக்காக, அதாவது வேலை செய்வர்களுக்காக ஒரு இடம் தொழிலுக்காக ஒதுக்கப்பட்டது. அந்த இடம்தான் இது. 1989ஆம் ஆண்டு இப்பகுதியிலே இது அமைக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டு கொலன்னாவ பகுதியிலே 9600 பேரும், வெள்ளம்பிட்டி பகுதியிலே 2400 பேரும், மொத்தமாக 5000 குடும்பங்கள் தான் வாழ்ந்து வந்தன. 2024ஆம் ஆண்டு அது 50,000 குடும்பங்களாக மாறி 2,50,000 பேர் இப்பகுதியிலே வாழ்கிறார்கள். இந்த பகுதியிலே மிகவும் பழமையான பள்ளிவாசல் என்று குறிப்பிட்டால் அது இந்த பள்ளிவாசலும் ஜாராஸ் கார்டனும். ஏனைய அனைத்தும் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் மெகடகொலன்னாவ பகுதியிலே பள்ளிவாசல்கள் வர துவங்கின. கொழும்பை அண்மித்தவர்கள் கொழும்பின் கிழக்கு கரையோரமாக உள்ள இந்த பகுதியில் வந்து குடியேறி தற்பொழுது கிட்டத்தட்ட இப்பகுதியிலே கொலன்னாவ மஸ்ஜித் ஃபெடரேஷனுக்கு கிட்டத்தட்ட 34க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் காணப்படுகின்றன. லோ லெவல் ரோட் கொழும்பிலிருந்து அவிசாவளைக்கு செல்லும் போது பாதை அருகே உள்ள ஒரே ஒரு பள்ளிவாசல் இந்த சஃபா மஸ்ஜித் மாத்திரம்தான். இந்த சஃபா மஸ்ஜிதை பார்க்கும் போது இந்தியாவில் உள்ள கோவா போண்டாவில் உள்ள சஃபா மஸ்ஜித் நினைவுக்கு வருகின்றது.
இதே கட்டமைப்பில் தான் அதுவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது, சதுர வடிவிலே. 1560ஆம் ஆண்டு பீட்டர்பால் சுல்தானார் அது அமைக்கப்பட்டது, அதாவது 16ஆம் நூற்றாண்டில். போர்த்துகேசரின் படையெடுப்பினால் கோயில்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் அழிக்கப்பட்டாலும் அந்த சஃபா மஸ்ஜித் மாத்திரம்தான் எஞ்சியிருந்தது. அது இப்பொழுது புராதன சின்னமாகவும் இருப்பதையும் நாங்கள் நேர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு, இந்த வெள்ளம்பிட்டி பகுதியை எடுத்தால் 100க்கு 70% பகுதி கடல் மட்டத்துக்கு கீழ் அமைந்துள்ள பகுதியாக இருக்கின்றது. அதனால்தான் இங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்குரிய ஒரு காரணம். 30% பகுதி கடல் மட்டத்துக்கு மேல் இருக்கின்றது. அந்த பகுதியில் தான் இந்த பள்ளிவாசலும் அமைந்துள்ளதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, 2016ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் குறிப்பிடத்தக்க ஒரு சில பள்ளிவாசல்கள் மாத்திரம் நீரில் மூழவில்லை. அந்த வகையிலே இந்த பள்ளிவாசலும் ஒன்று என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு, நாங்கள் தொழுகை நேரங்களை குறிப்பிடும் போது கொழும்பிலே 13 இலங்கையிலே 13 நேர வலயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வானொலியிலே கொழும்பை மையப்படுத்தித்தான் எப்பொழுதும் நாங்கள் அசானை பரப்புவோம். ஆனால் இன்று கொழும்பில் சூரியாஸ்தமன நேரம் 6:23. அதே நேரம் கிழக்கு மாகாணத்திலே இன்று சூரியாஸ்தமன நேரம் 6:15. 8 நிமிட இடைவேளைக்குள் 13 நேர வலயங்கள் இருக்கின்றது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அவ்வளவு பகுதியில் உள்ளவர்கள் தமக்குரிய அந்த தொழுகை நேரங்களை பின்பற்றி தமது ஐங்கால கடமைகளை செய்து கொள்ளுமாறு நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொண்டு, எமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இன்று 27வது இரவை முன்னிட்டு பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது. அந்த வகையிலே எமது இன்றைய சேவை சகல் விசேட ஒலிபரப்பு அதிகாலை வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு நிறைவடைந்ததும் எமது தேசிய சேவையிலே கண்டி, திகன, குமுக்கன் துறை மஸ்ஜிதுல் அக்பர் ஜும்மா பள்ளிவாசலிருந்து ஒரு நேரடி அஞ்சல் இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இரவு 1 மணிக்கு பாதுக்க மீபே மஸ்ஜிதுல் நூர் ஜும்மா பள்ளிவாசலிலிருந்தும் ஒரு நேரடி நிகழ்வு இடம்பெற உள்ளதையும் நாங்கள் நேர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு, ஆரம்ப காலத்திலே இந்த பகுதியிலே 89ஆம் ஆண்டு கால பகுதியிலே கிட்டத்தட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய 400க்கும் உட்பட்ட மக்கள் தான் இங்கே முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள். தூர நோக்கோடு இந்த பள்ளிவாசல் அமைத்தவரின் கபரை அல்லாஹ் சொர்க்கத்து பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பானாக என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் ஒரு வினாவை தொடுப்பதாக கூறியிருந்தோம். வாட்ஸ்அப் இலக்கம் 9766539430 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் எமது இன்றைய வினாவுக்குரிய விடையை அனுப்ப வேண்டும். வினா இதுதான்: லைலத்துல் கத்ர் இரவு ஒருவேளை இன்றாக இருக்கலாம், ஒற்றைப்படக்கூடிய இரவு. அந்த இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற அந்த சூறாவிலே 3 முறை லைலத்துல் கத்ர் என்ற அந்த சொல் வருகின்றது. வினா இதுதான்: லைலத்துல் கத்ர் என்ற அந்த அரபு பதத்தில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? லைலத்துல் கத்ர் என்ற அரபு பதத்தில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? இதுதான் இன்றைய வினா. இன்ஷா அல்லாஹ் எமது நாளைய லுகர் பயான் மற்றும் எமது பாபுர் ரயான் தராவி பயான் என்பனவற்றை இப்பொழுது எமது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அறிவிப்பாளர் இர்ஷாதேகார். இப்பொழுது எமது பாபுர் ரயான் தராவி பயான் நிகழ்ச்சி நீர்த்தோட்டமுள்ள மஸ்ஜித் சாபா ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தராவி பயான் நிகழ்ச்சி வெள்ளம்பிட்டி மெகட கொரோனாவ பலூலியா ஜும்மா பள்ளிவாசலிருந்து நேரடி அஞ்சல் செய்யப்படும். அங்கே பயான நிகழ்ச்சியிருப்பவர் அஷேக் இனாம் இன்சாப் உசைனி அவர்கள். முஸ்லிம் சேவையில் பகல் 1 மணி முதல் ஒலிபரப்பாகும் நாளைய லுகர் நிகழ்ச்சி கொழும்பு 9 தெமரகொட ரேஸ் கனிமத்துல் காசிமியா ஜும்மா மஸ்ஜிதிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்யப்படும். அங்கே பயான நிகழ்ச்சியிருப்பவர் அஷேக் மஹதூம் பாரி அவர்கள். இதேபோல நாளை மறுதினம் புதன்கிழமை எமது தராவி பயான் நிகழ்ச்சி அனுராதபுரம் மாவட்டத்திலே இருந்து இடம்பெறும். அதேபோல் லுகர் பயான் நிகழ்ச்சி வவுனியா மாவட்டத்திலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்யப்படவிருக்கிறது. இனி நாம் துவா பிரார்த்தனைக்கு செல்வோம். துவா இறங்குவதற்காக இம்மஸ்ஜிதின் பேஸ் இமாம்களில் ஒருவரான அஷேக் அப்துல் முனாஃப் முய்தி அவர்கள்.
آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا باركا فيه على كل حال. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضل من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلاما. ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. யா அர்ஹமர் ராஹிமீன் இரஹம்னா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி அன்பு தாய் தந்தையருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அவங்கள யாரெல்லாம் கபராளிகளாக கபர்களை சொர்க்க பூமியாக்கி வைப்பாயாக. நரகத்தை விட்டும் பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலாவை கொடுத்து நீ கண்ணியப்படுத்துவாயாக. அவர்களில் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ ஹயாத்திலை நீளமாக்கி நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகள் குடும்பத்தார்கள் இந்த மஸ்ஜிதில் கூடியிருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. இதோ உனது லெயத்கதிரை வேண்டி இந்த இடத்துல நாங்கள் அனைவர்களும் ஒன்று கூடியிருக்கிறோம் யா அல்லாஹ். 26 நோன்பை நோற்றவர்களாக 27வது இரவிலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த இடத்துல பலதரப்பட்ட பாவங்களில் கலந்து உன்னிடத்தில் வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உனது புனிதமிக்க லெயத்கதிருடைய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நீ நசீபாக்குவாயாக. உனது மேலான பாவ மன்னிப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ நசீபாக்குவாயாக. நீ மகாபெரும் கிருபை உள்ள நாயன் யா அல்லாஹ். 100 கொலைகள் செய்தவனை மன்னித்தவன் யா அல்லாஹ். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இரலை சப்பி துப்பின அந்த ஹிந்தா என்ற பெண்ணை மன்னித்து இஸ்லாத்தை கொடுத்த ரப்பு யா அல்லாஹ். எங்களுடைய அனைத்து பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. எங்களுடைய உறுப்புகளால் நிகழ்ந்த பாவங்களை நீ மன்னிப்பாயாக. எங்களுடைய வாய்களால் ஏனைய உறுப்புகளால் நினைந்த அனைத்து பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரமலானை அடைந்து யாரெல்லாம் பாவ மன்னிப்பு பெற்றார்களோ அந்த கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் நீ சேர்ப்பாயாக. உன்னை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்கள்களாக நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நீ யாருக்கெல்லாம் மேலான ரஹமத்தை வழங்கினாயோ அந்த கூட்டத்தில் எங்களை நீ சேர்த்துக் கொள்வாயாக. நரக விடுதலை அளிக்கப்பட்ட நன்மக்களாக எங்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்துல கடனாளிகள் ஒன்று கூடி இருக்கிறாங்க யா அல்லாஹ். அனைவருடைய கடன்களை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. நோயாளிகள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். நோய்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை தந்தருள்வாயாக. இந்த மஸ்ஜிதை உருவாக்க காரணமாக இருந்த மர்ஹூம்களான பல பேர் இருக்கிறாங்க யா அல்லாஹ். அனைவருடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கவாதிகளாக நீ கபூல் செய்வாயாக. ஹயாத்தோடு உள்ள அனைவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து நீ கண்ணியப்படுத்துவாயாக. அமல்களை நீ கபூல் செய்வாயாக. துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ربنا اغفر لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நேயர்கள் இதுவரை துஆவை கேட்டீர்கள். மேற்தொடர்ந்துள்ள அபிசாவல வீதி மஸ்ஜித் சபா ஜுமா பள்ளிவாசலில் பேசிமாம் அஷேர் அப்துல் குலாம் மொய்தி அவர்கள் துஆ வழங்கினார்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு குழு தாவர தென்றல் எப்பம் அலைவரிசையினூடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பாபு ரய்யான் தராவி பயான் நிகழ்ச்சி. மீத்தோட்டமுள்ள அபிசாவல வீதி மஸ்ஜித் சபா ஜுமா பள்ளிவாசலில் இருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் நேற்று கேட்ட 26வது கேள்விக்கான விடை தாலிப் என்பது சரியான விடை. அந்த விடையினை எழுதி 3000 ரூபாய் பெறுமதியான பணமோச்சலை கேட்டுக்கொள்ளும் இவர்கள் எம்எம்எம் சபீர், ராசிக் ரோட், தொட்டவட்ட பானதுரை. அடுத்தவர் எம்என்எம் சபீர், முனைச்சேனை, கிண்ணியா. எம்என்எம் சபீர், ராசிக் ரோட், தொட்டவட்ட பானதுரை. எம்என்எம் சபீர், முனைச்சேனை, கிண்ணியா ஆகிய இருவருக்கும் பெறுமதி வாய்ந்த பண வவுச்சர் அனுப்பி வைக்கப்படும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாவது தென்றல் எஃப்எம் அலைவரிசையினூடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பாபு ரய்யான் தராவி பயான் நிகழ்ச்சி. நாம் இப்பொழுது நிறைவு கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த தௌவப்படியான தராவி பயான் நிகழ்ச்சி இங்கு இடம்பெறுவதற்கு அனுசரணையாளர்கள் பலர் முன்வந்து அனுசரணை வழங்கியிருந்தார்கள். அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டும். முதற்கண் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று மீட்டமுள்ள அபிசாவளவில் மற்றும் சபா ஜுமா மஸ்ஜிதின் நிர்வாகத்தினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொடுக்கின்ற அதேபோல இந்த பள்ளிவாசலின் செயலாளர் தாரிக் ஜேபி அவர்களும் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். எங்களுக்கு அழைப்பை விடுத்திருந்தார்கள். அவருக்கும் இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் அனுசரணையாளர்களை ஞாபகப்படுத்துகின்றோம். வெள்ளவத்தை மெரன்கிரன் மேக்கட் ஹால் நிறுவனத்தினர், கொழும்பு 11 டோக்கியோ ட்ரேடர்ஸ், ஈடுகொழும்பு ஹம்தா ப்ராடக்ட் வரவேற்கின்றனர். வெள்ளப்பட்டி ஃபென்சி பாயிண்ட் டைமண்ட் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தினர், நிர்மா ஏடிஏ கன்சியூமர் கம்பெனி ஆகிய நிறுவனங்களுக்கும் எமது நன்றிகளை இந்த வழியிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியின் காரணகர்த்தா மனிதநேயன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணாடை காதல் அவர்களையும் இந்த வழிகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு என்னோடு முஸ்லிம் சபையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் அல்ஹாஜி சச்சம் ரீசா அவர்களும் காணப்படுகிறார்கள். கலைஞத்திலே அறிவிப்பாளர் பௌர்ணமி அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது மீத்தோட்டமுள்ள அபிசாவல வீடு மற்றும் சபா ஜுமா பள்ளிவாசலில் இருந்து விடைபெறும் நேரம் இது. 1000 மாதங்கள் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் தஆலா ஒரு இரவில் தருவதற்கு காத்திருக்கின்றார். அந்த இரவில் மலக்குமார்கள் பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். யார் அந்த இரவில் தமது பாவங்களுக்கு தௌபா செய்து கொள்கிறார்களோ அவர்களது பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தஆலா தயாராக இருக்கின்றார். எம்மை புதியதொரு மனிதனாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பமாகவே அல்லாஹ் தஆலா அந்த இரவை தந்தரளி இருக்கின்றார். எனவே அந்த இரவை அனைவரும் பெற்றுக் கொள்வதற்கு அழைத்துக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு வீட்டோட்டமுள்ள அபிசாவல வீடு மசூது சபா ஜுமா பள்ளிவாசலில் இருந்து புனித ரமலானின் சிறப்புகள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். இஸ்மாயில் எம் இலியாஸ். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.